ஹலோ கைஸ், இன்னும் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மளோட ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ இருந்தாலும் சரி அதோட பேக்ரவுண்டை எப்படி வந்து ரிமூவ் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். சாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு நேச்சர் அதுக்கு முன்னாடி வச்சு எடுத்த ஃபோட்டோ தான், என்னோடய ஃபோட்டோ தான். ஸோ இதை தான் நம்ம இப்போ வந்து பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ ரிமூவ் பண்ணிட்டேன், இது என்ன ஃபோட்டோங்கிறத நீங்களே வந்து பாருங்கள். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். பார்த்து முடிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவோங்க, மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள அடி போகலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா cutout.proங்கிற டைப் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஏஐ வெப்சைட். அதாவது நீங்கள் என்ன ஃபோட்டோ நீங்கள் வந்து போடுறீங்களோ அதை வந்து பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குறோம். அதனால தான் அதை வந்து ஏஐ வெப்சைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து இமேஜ் மட்டும் இல்லை வீடியோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண முடியும். நான் வீடியோட பேக்ரவுண்ட் ரிமூவர் நான் இதை ட்ரை பண்ணல. ஸோ ட்ரை பண்ணி வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இமேஜ் பேக்ரவுண்ட் ரிமூவர், வீடியோ பேக்ரவுண்ட் ரிமூவர். ஸோ நாம் இப்போ பண்ண போகிறது வந்து இமேஜோட பேக்ரவுண்டை தான் ரிமூவ் பண்ண போகிறோம். இதில் வந்து இமேஜ் பேக்ரவுண்ட் ரிமூவர் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணது இன்னொரு பேஜ் வரும். இதில் வந்து அப்லோட் இமேஜுங்கிற ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கொடுத்துவாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லோட் ஆகி உங்களோட இமேஜ் வந்து கேட்கும். ஸோ இதான் அந்த இமேஜை கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஓப்பன் கொடுத்துவாங்க. இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கீழே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் லைஃப் டைம் பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா $129, 200 credits per month. அது என்ன, அந்த கிரெடிட்ஸ் என்னங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா லோடாகி இந்த இடத்துல வந்துடும், மொத்தமாட்டே வந்துடும். ஸோ எவ்வளோ என்னெல்லாம் வந்து பேக்ரவுண்டில் வந்து ரிமூவ் ஆகிருக்குங்கிறது எல்லாமே வந்து கிளியராக வந்து ஷோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டுக்கே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஃபோட்டோ, ரெண்டாவது வரைக்கும் ரிசல்ட். அதாவது ஒரிஜினல்லேருந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி நம்மளுக்கு வந்து அது பிஎன்ஜி ஃபைல் அல்லது ஜேபிஜி ஃபைல் ரெண்டுமே இதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்கக்கூடியது எல்லாமே அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு என்னோடய ஃபோட்டோ மட்டும் வந்து தனியாக எடுத்துகிட்டு, ஸோ இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு சப்போஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்குது, அதோட பேக்ரவுண்ட் வச்சு எடுக்கணும்னா இந்த மாதிரி பேக்ரவுண்டில் வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க, அதோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணுன்னா இதே மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா கலர்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்தாலே போதும், அது வந்து பேக்ரவுண்டில் வந்துடும். இல்லை ப்ரோ எனக்கு எதுவுமே வேண்டாம்னா நீங்கள் இதை வந்து ட்ரான்ஸ்பரண்ட் கொடுத்துவாங்க. இதை இப்போ உங்களுக்கு வந்து பிஎன்ஜி எடுக்கணும்னு வச்சிங்கன்னா இது வந்து ஃப்ரீ டவுன்லோடுங்கிற கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து 2 ஆப்ஷன் இருக்கும், பிஎன்ஜி அதுக்கப்புறம் ஜேபிஜி. ஸோ பிஎன்ஜி ஃபைல் வேணுன்னா இதை வந்து கொடுத்துவாங்க, ஜேபிஜி வேணுன்னா ஜேபிஜி ஃபார்மேட் கொடுத்துவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து டவுன்லோட் ஹெச்டி கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஒரிஜினல் பிக்கோட சைஸ் வரும், அல்லது அதோட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிய வரும் குவாலிட்டி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பிஎன்ஜி ஜேபிஜி 2 ஆப்ஷன் இருக்குது. ஆனால் நம்மளால் வந்து ஃப்ரீ டவுன்லோடு மட்டும்தான் பண்ண முடியும், நம்மளால் வந்து ஹெச்டி டவுன்லோட் வந்து பண்ண முடியாது. அது எதனால் பண்ண முடியாது, அது பண்ணுறது வாய்ப்பு இருக்காங்கிறதையும் பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீ டவுன்லோட் கொடுக்குறேன். ஸோ ஃப்ரீ டவுன்லோட் கொடுத்துட்டேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து ஜேபிஜி கொடுக்கலாம். ஜேபிஜி கொடுக்குற முன்னாடி நம்ம ஏதாவது கலர் கொடுத்துப்போம். ஸோ ஜேபிஜி குவாலிட்டி வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துவாங்க 100% டவுன்லோடு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 2 வந்து டவுன்லோட் ஆச்சு. இப்போ நான் இதை வந்து மினிமைஸ் பண்ணிவிட்டு உங்களை வந்து ஷோ பண்ணுறேன். திஸ் பிசி டவுன்லோட்ஸ். இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும், எங்கே வந்து டவுன்லோட் ஆகிருக்குமோ அங்கே அந்த ப்ளேஸில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஜேபிஜி ஃபைல், இது பார்த்திங்கன்னா பிஎன்ஜி ஃபைல். ஸோ குவாலிட்டியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், லைட்டாக ஒரு பிளர் அடித்த மாதிரி தான் இருக்கும், பார்க்கும்போது எனக்கே தெரியுது. ஸோ இவ்வளோ தான் இதோட விஷயமே. இங்கே பார்த்திங்கன்னா ஜேபிஜி ஃபார்மேட், பிஎன்ஜி ஃபார்மேட். இப்போ நம்மளுக்கு வந்து தேவையானது ஹெச்டி, அதாவது குவாலிட்டி வந்து நல்லா இருக்கணும். ஸோ அப்படின்னா நம்ம வந்து ஹெச்டி ஆப்ஷன் கொடுத்தா வருமானு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன் ஹெச்டி கொடுத்து. ஸோ டவுன்லோட் ஹெச்டி. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா லாகின் பண்ண கேட்குது. அதாவது நீங்கள் இதை வந்து லாகின் பண்ணால் வந்து உங்களால் வந்து ஹெச்டியில் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ நேரமாக பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஆட் வந்துருந்து 200 கிரெடிட்ஸுங்கிறது பெர் மந்த் 200 கிரெடிட்ஸு. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் ஃபுல் இமேஜ், அதுக்கப்புறம் இந்த ரெசல்யூஷன் போட்டுட்டு 1 கிரெடிட் போட்டிருப்பாங்க. அதாவது பெஸ்ட் குவாலிட்டியில் வாங்கினா உங்களுக்கு வந்து 1 கிரெடிட் கொடுக்கணும். அப்போ நீங்கள் வந்து ஒரு மெயில் ஐடி நீங்கள் வந்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5 கிரெடிட் வரும். ஸோ இப்போ நான் வந்து லாகின் பண்ணி உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். சைன் அப்.
கூகுள் அக்கௌண்ட்டில் நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு கூகுள் அக்கௌண்ட் டெஸ்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இன்னொரு அக்கௌண்ட் வச்சு நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து லாகின் ஆகும். லாகின் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லாகின் ஆகிடுச்சு. இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேயே வந்து ஷோ ஆகும். இமேஜ் கிரெடிட்னு போட்டு 5ங்கிறத ஷோ ஆகும். ஸோ மை டேஷ்போர்டுங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா அங்கேயே உங்களுக்கு வந்து கிளியராக டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து கன்வெர்ட் பண்ணி எடுக்கிறீங்களோ அதெல்லாமே இங்கே வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குங்க. பார்த்திங்கன்னா பெர்மனன்ட் கிரெடிட் 5ங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் வந்து ஒவ்வொரு இமேஜ் நான் வந்து இதில் ரிமூவரில் போட்டு நான் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ அப்போது உங்களுக்கே தெரியும் எத்தனை இமேஜஸ் நான் வந்து போடுறேங்கிறது. அப்லோட் இமேஜ் சேம் இமேஜ் தான் நான் வந்து போட போகிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கிளியராக தெரியறதுக்காக. ஸோ ஓப்பன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ரிமூவ் ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து ஹெச்டியில் டவுன்லோட் பண்ணுவோம். டவுன்லோட் ஹெச்டிங்கிறத கொடுத்துவாங்க. இங்கே பார்த்துட்டிங்கன்னா டவுன்லோட் ஹெச்டி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதில் வந்து பிஎன்ஜி வந்து டவுன்லோட் ஆகிட்டு இப்போ நம்ம வந்து ஜேபிஜி வந்து கொடுக்கலாம். ஜேபிஜி இமேஜ் குவாலிட்டி வந்து ஃபுல்லாக கொடுத்துவாங்க. டவுன்லோடு இங்கே பார்த்துட்டிங்கன்னா அதுவும் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இது ஃபுல்லாக டவுன்லோட் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே, இது டவுன்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ண பேஜ் இதை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணணும். இது பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்தது. இதில் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் வந்திருக்கு. அதாவது நான் வந்து கலர் எதுவுமே கொடுக்கல, அதனால் ஒயிட் கலரில் வந்திருக்கு. இதோட சைஸ் எல்லாம் பார்த்திங்களா, இது வந்து 4.35 MB, இது பார்த்திங்கன்னா 10.1 MB. சேம் டைம் இங்கே பார்த்துட்டிங்கன்னா இது எல்லாமே கேபியில் இருக்குது. ஸோ இதுதான் இதோட குவாலிட்டி. ஸோ வந்து குவாலிட்டியாக வந்து இம்ப்ரூவ் ஆகும். சேம் டைம் வந்து சைஸாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து 5 கிரெடிட்ஸ் தான் இருக்குது. அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னு வச்சிங்கன்னா, அதாவது எக்ஸ்ட்ரா கிரெடிட்ஸ் வேணும்னு வச்சிங்கன்னா மந்த்லி வந்து $5 ஏதோ கேட்குன்னு நினைக்கிறேன். 40 கிரெடிட்ஸ் ஏதோ கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து உங்களோட ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணி டேஷ்போர்டில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது எத்தனை மெயில் ஐடி வேணால் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மை டேஷ்போர்டு இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து -1 ஆகிருக்கு. அதாவது டிரான்சாக்ஷன் கிரெடிட்ஸ் வந்து -1. நம்ம 5 இருந்ததில் வந்து 1 யூஸ் பண்ணிடுவோம். அதனால தான் இங்கே வந்து 4 இருக்குங்கிறத உங்களுக்கு ஷோ ஆகுது. அதாவது இந்த மெயில் ஐடி இனிமேல் வந்து 4 தடவை தான் இதே மாதிரி ரிமூவ் பண்ண முடியும். அதுவும் ஒரு ஃபோட்டோவை அப்படியே வச்சுட்டு நம்ம டவுன்லோட் பண்ணுறது கிடையாது. ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு ஃபோட்டோ நம்ம வந்து தூக்கி போடுற டைம் இந்த மாதிரி தான் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ நான் வந்து இது வரைக்கும் இமேஜஸ் மட்டும் தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து வீடியோ ட்ரை பண்ணிச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணிக்கலாம். வீடியோ வந்து நம்மளால் வந்து ஃப்ரீயாட்டு மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். மற்றபடி பார்த்திங்கன்னா எங்கள் மெயில் ஐடிக்கு வந்து கிரெடிட்ஸ் அவங்க கொடுக்கவே இல்லை. கொடுத்துருந்தாலாச்சும் அவங்க ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். பட் அவங்க கொடுக்கல. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நோ ஆக்டிவ் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். பர்ச்சேஸ் நோங்கிற கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன ஆஃபர்ஸில் வந்து இருக்குங்கிறதா அது உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ஸ்க்ரோல் பண்ணுறேன். இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரீ அக்கௌண்ட், அதாவது ஃப்ரீ அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து 5 கிரெடிட்ஸ், அதாவது ஒரு மெயில் ஐடி லாகின் பண்ணிங்கன்னா 5 கிரெடிட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பிளானில் வந்து பார்த்திங்கன்னா இதான் நான் சொன்னது, 40 கிரெடிட்ஸ் பர் மந்த் $5. $5 கொடுத்தீங்கன்னா 40 கிரெடிட்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா 3 கிரெடிட்ஸ் $2.99. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டால் இதெல்லாம் வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு தேவையான நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃப்ரீயாக எடுக்கிறதே கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். இல்லை பார்த்திங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5 கிரெடிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த கிரெடிட்ஸ் மட்டும்தான் உங்களோட பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாட்டம் அதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து பார்த்துக்கோங்க. கிரெடிட்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஹெச்டியில் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். மற்றபடி உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீடியோட ப்ரைஸஸ் பார்த்துக்கணும்னு வச்சிங்கன்னா இங்கே இருக்குது வீடியோ ப்ரைஸஸ்ஸு. இதுவும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரீ ட்ரையல் ஆஃப் 5 செகண்ட் வீடியோ பேக்ரவுண்ட் ரிமூவல். 5 செகண்டுக்கு வந்து 360p அந்த குவாலிட்டியில் கிடைக்கிறதுக்கு வந்து ஃப்ரீ. மற்றபடி எல்லாமே வந்து 1 மினிட்டுக்கு வந்து $19. ஆமாடியோ, வேண்டவே வேண்டாம்ப்பா, இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இதுதான் நம்மளோட பேக்ரவுண்ட் ரிமூவிங் வெப்சைட், அதாவது ஏஐ வெப்சைட். இதே மாதிரி இன்னும் நிறையவே வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேறு எந்தெந்த வெப்சைட்ஸ் தெரியுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், பார்க்குறவங்களுக்கும் வந்து தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வேறு வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்க்க நினச்சிங்கன்னா மறந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.